மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. அவருடைய குவாலிட்டி என்னன்னா, இந்த கோல் சொல்றது புறம் சொல்றதெல்லாம் இருக்காது, இல்லாமையே சமாதானம் பண்ணக்கூடிய ஆற்றல் உள்ளவர் அவர். அதை நான் பல செய்திகளில் அறிஞ்சிருக்கேன். அதில் ஒன்று என்னது, இந்த வாழ்நாள் சாதனை தருவதற்கு ஏற்புடையது மட்டுமல்ல, 3 வாழ்நாள் சாதனைகள் அவருக்கு தரணும். ஐயாவினுடைய அரசியல் சட்ட போராட்டம் சம்பந்தமாக அவர் எழுதிய நூல் இதுதான் அவருடைய வாழ்நாள் சாதனை என்று நாங்கள் கருதுகிறோம். விழாவினுக்கு வருகை தந்திருக்கிற ஐயா பழ நெடுமாறன் அவர்களே, எங்கள் அறக்கட்டளையைச் சேர்ந்த நண்பர்களே, விருது வழங்குகின்ற நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சின்னக்குத்தூசி அவர்கள் மறைந்து 15 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அவர் இருந்தால் 91வது வயது ஆகவே கொண்டாடி மகிழ்ந்திருப்போம். சின்னக்குத்தூசி அவர்களுடைய அறை ஒரு மாநாடு போல் இருக்கும். மாநாடு என்றால் திமுக நடத்துகிற மாநாடு போல பெரிய கூட்டம் என்று நினைக்கக்கூடாது. 2 பேர் சந்தித்தாலும் அதற்கு பேர் மாநாடு தான். அங்கே கருத்தரங்கு நடக்கும், விவாதங்கள் நடக்கும், சண்டை நடக்கும். எல்லாவற்றையும் மிக அமைதியாக இருந்து கேட்டுக்கொண்டே இருப்பார். 1 மாதத்திற்கு முன்பு கோபண்ணா அவர்கள் தொலைபேசியில் என்னோடு பேசுகிற போது, அப்படி ஒரு இடம் நமக்கு இல்லாமல் ஆகிவிட்டது என்று வருத்தப்பட்டார். உண்மைதான். 11 மணி வரை அவருடைய பேச்சு கடை திறந்திருக்கும். கோபண்ணா காஸ்மாபாலிட்டன் கிளப்பில் இருந்து பலகாரங்களை கொண்டு வருவார். என்னுடைய அருமை நண்பர் காஞ்சிபுரம் ஆனா பாலகிருஷ்ணன் அவர்கள் என்னென்ன பலகாரங்கள் சிந்தாதிரிப்பேட்டையில் விற்கிறதோ அவற்றையெல்லாம் அறைக்கு கொண்டு வந்து விடுவார். இங்கே வந்திருக்கிற பலர், ஆவுடையப்பன், ஜீவசுந்தரி, அப்பண்ணசாமி போன்றவர்கள் எல்லாம் வருவார்கள். ஏஎஸ் பன்னீர்செல்வம், கல்கியில் இருந்து பிரியன், ஹிந்துவில் இருந்து கோலப்பன், இந்தியா டுடேவில் இருந்து ஜெகதீசன், இப்படி பல தோழர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். மார்க்சிய சிந்தனையாளர்கள் ஈரா ஜவஹர் அவர்களுடைய மனைவி, என்னுடைய அருமை நண்பரும் மார்க்சிய சிந்தனையாளருமான ஜோதி பிரகாசம், வேட்டை எஸ் கண்ணன், இவர்களெல்லாம் அந்த அறையில் வந்து பேசி விவாதம் நடத்தி சண்டை போட்டு வெளியேறுவதும் உண்டு. இப்படி ஒரு அருமையான கருத்தரங்கை நாள்தோறும் நடத்தி கொண்டிருந்தவர் சின்னக்குத்தூசி அவர்கள். அவர்கள் மத்தியஸ்தர்களாகவும் விளங்கியிருக்கிறார்கள். இருவருக்கிடையே ஒரு வேறுபாடு வருகிறது, ஒரு மனத்தாங்கல் ஏற்படுகிறது என்றால் அதை மிக அருமையாக சமாதானம் செய்யக்கூடியவர் அவர். என்னையே எடுத்துக்கொள்ளுங்கள்.
ஒரு முறை கலைஞரிடமிருந்து வெளியேற வேண்டிய கட்டம் எனக்கு வந்தது. வெளியேறிவிட்டேன். அடுத்த நாள் என்னை பார்க்கிற போது என்ன நடந்தது என்று கேட்டார். அப்போது அறையில் யாரும் இருக்கக்கூடாது அவருக்கு பேசுகிற போது, இது மாதிரியான செய்திகளை பேசுகிற போது. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, ஏதோ பேசிகிட்டு இருந்தாரே, பேசிகிட்டு இருக்கிற போது உங்களுக்கு பாவலர் பாலசுந்தரத்தை தெரியுமான்னு கேட்டார். ஆமாம் தெரியுங்க, எங்கள் மயிலாப்பூரில் கொஞ்ச நாள் குடியிருந்தார், காரணீஸ்வரன் கோயில் தெருவில், உங்கள் ஊருக்காரன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னேன். சரி, பராசக்தி அவர் எழுதுனது சம்மந்தமாக என்ன நினைக்கிறீங்க? நினைக்கிறது ஒன்றும் இல்லை, நல்லா சக்ஸஸ் பண்ணிங்க, நீங்கள் நல்லா எழுதியிருக்கீங்க. ஆனால் அதில் ஒரு வருத்தம் என்னன்னா, டைட்டில் கார்டில் போடும்போது மூலக்கதை எம்எஸ் பாலசுந்தரம்னு போட்டிருக்கான். எம்எஸ் பாலசுந்தரம்னா யாருக்கு தெரியும்? அவன் பாவலர் பாலசுந்தரம்னு போடக்கூடாதா? இதெல்லாம் நீங்கள் இருந்து சொல்லியிருக்கணும்னு சொன்னேன். அதுக்கு கோச்சிக்கிட்டார். இவ்வளோதான் நடந்தது. ஒரு வாரம் என்னை கூப்பிட்றதும் இல்லை, பேசுகிறதும் இல்லை. எடிட்டோரியலில் காலையில் வந்த உடனே இன்டர்காமில் ஃபோன் போட்டு வாங்க, அவர் முதல்வராக இருக்கார். அப்போ யாராக இருந்தாலும் போலீஸ்காரர்கள், போலீஸ் அதிகாரிகளுக்கு உத்தரவு என்னன்னா, எங்கள் 2 பேரை விட்டுடணும், ஒன்றும் தடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு. ஐயா நெடுமாறன் அவர்கள் சொல்லுவாங்க, எங்கள் 2 பேரையும் பார்த்து இரட்டையர்கள்னு சொல்லுவார். அப்படி நாங்கள் உரிமை உணர்வோடு இருக்கக்கூடியவர்கள் எதையும் பகிர்ந்து கொள்வோம். இந்த செய்தியை சொன்னேன். நீங்கள் ஏன் அதை மாதிரி சொன்னீங்க, வேறு மாதிரிலாம் என்ன சொல்கிறதுங்க, எனக்கு என்ன படுதோ அதை தான் சொல்ல முடியும் அப்படின்னு. அப்புறம் அதில் அவர் சமாதானம் ஆகிட்டார். இவர் என்ன போய் சொன்னார், எதிலால் அவர் மறுநாள்லேருந்து பேச தொடங்கினார்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நம்மக்கிட்டேயும் அதை சொல்ல மாட்டார். அவருடைய குவாலிட்டி என்னென்னா, இந்த கோல் சொல்கிறது புறம் சொல்கிறதெல்லாம் இருக்காது, இல்லாமையே சமாதானம் பண்ணக்கூடிய ஆற்றல் உள்ளவர் அவர். அதை நான் பல செய்திகளில் அறிஞ்சிருக்கேன். அதில் ஒன்று எனது. 2வது, நான் எழுதிய கட்டுரை காரணமாக முரசொலியிலிருந்து வெளியேறிட்டேன் நானே. அப்படி வெளியேறின போது இனி இவர் வரமாட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்டார் சின்ன குத்தூசி. எனக்கு ஏதாவது அவருக்கு செய்யணும். அது பாலகிருஷ்ணன், நம்ம கோபால், அவங்களுக்கெல்லாம் அதில் பங்குண்டு. ஆனால் அவங்க 2 பேரும் சின்ன குத்தூசினுடைய கையாளுங்க. எப்படின்னா, எனக்கு பென்ஷன் வாங்கி தரணும்னு ஆசை. யாருக்கு? குத்தூசிக்கு. பத்திரிகையாளர் பென்ஷன். அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, அவர்கிட்ட போய் கேட்டுட்டு அவர் ஏதாவது ஒன்று சொல்லுவார் அப்படின்னு கலைஞரை நான் சொன்னேன். சரி, 3 மாதம் பாலகிருஷ்ணனும் இவரும் போட்டி போட்டு பார்த்தாங்க. கோபாலை கேட்டிருப்பாங்க போல இருக்கு. அவர் இந்த போலீஸ் ஆஃபீஸருங்க கூட பழகி அவர்களோட உரையாடி சில நேரத்தில் இந்த பொண்ணை கல்லில் உரைச்சா அந்த சாயம் கல்லில் பட்டுறது மாதிரி அந்த போலீஸ் சாயம் பட்டிருக்குமோ என்னமோ எனக்கு தெரியல. ஒரு நாள் திடீர்னு தொலைபேசியில் வந்து, அண்ணா கொஞ்சம் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து போங்கண்ணே அப்படின்னாரு. எப்படி இருக்குன்னா, ஸ்டேஷன் வர வாங்க, விசாரிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு கூப்பிட்டு போய் கேஸ் போடுவாங்க, ரிமாண்ட் பண்ணிவிடுவாங்க. அதை மாதிரி கூப்பிட்டாரு. போன உடனே ஒரு 4 வரியில் எழுதி
1க்கு 4 லெட்டர் இல்லை என் பேரெல்லாம் போட்டு இதில் ஒரு கையெழுத்து போடுங்கண்ணே. என்ன படித்து பாருங்கள், என்ன விஷயம் ஏது எல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் போலீஸ் பண்ணியா தெரியல உங்களுக்கு, இதில் ஒரு கையெழுத்து போடுங்கன்னு பார்த்தேன். பென்ஷன் நான் கேட்குறது சம்மந்தமாக முதல்வருக்கு ஒரு கோரிக்கை 4 வரி. சரி, இங்கே வந்துட்டோம், இவங்க 3 பேரும் சேர்ந்து முடிவு எடுத்திருக்காங்க, குத்தூசி, பாலகிருஷ்ணன், கோபால் அப்படின்னு முடிவு பண்ணி 2 பிழை இருந்து திருத்தி கொடுத்து அவர் திரும்ப அதை ஆல்டர் பண்ணி என் கையில் கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டார். இவர் தான் இந்த வேலையை செய்தவர். இது எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்த உடனே அவர் கலைஞர்கிட்ட கொடுத்தார். கலைஞர் உடனே சாங்ஷன் பண்ணிட்டார். இப்போ நான் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த 3 பேர் எப்படி செஞ்சுருக்காங்க, இதை பற்றி ஏதாவது என்கிட்ட குத்தூசி சொன்னாரா? இல்லை, அவர்கிட்ட கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு கடைசியில் என்கிட்ட சொன்னார், இது மாதிரி தலைவர் கையெழுத்து போட்டாருங்க, உங்கள் நண்பர் என்ன நினைக்கிறாரு, ஏதாவது சொன்னாரா என்னை பற்றி அப்படின்னு கேட்டாராம். அவர் ஒன்றும் சொல்லலைங்க, சரி அப்படின்ற மாதிரி தலையாட்டினார். ஓஹோ, அது கூட ஒன்றும் பேச மாட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டாராம். இதை போல் ஒரு ஆர்பிட்ரேட்டராக இருந்து சமாதானம் செய்து என்ன மாதிரியான சமாதானம் செய்தோம் என்று கூட தெரியாமல் அப்படியெல்லாம் செய்வார். எங்காவது ஒரு இடம் போயிட்டு வந்தால் கூட அதை பற்றியெல்லாம் சொல்ல மாட்டார். நமக்கு நன்மை தீமைகள் அதில் இருக்குதுன்னு சொன்னால் எதை சொல்லலாமோ அதை சொல்வார். அவருடைய பண்புகள் எல்லாம் ரொம்ப உயர்வானது. நெடுமாறன் ஐயாவை விட பல செய்திகளுக்காக போய் அவர் பார்த்துருக்காரு. நாங்கள்லாம் நெருக்கமானவர்கள் இருந்தாலும் நான் போயிட்டு வந்தேங்க ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லுவாரே தவிர என்ன விஷயமாக போனார், என்ன பேசினார் அதெல்லாம் சொல்லவே மாட்டார். அவர்கிட்டருந்து வாங்கவே முடியாது. அது மாதிரியான ஒரு குணாம்சம் உடையவர், நமக்கெல்லாம் ஒரு ரோல் மாடலாக இருந்தவர். அதனால தான் கோபண்ணா வருத்தப்பட்டார், நமக்கு அப்படி ஒரு இடம் இல்லையே பேசுவதற்கு, விவாதிப்பதற்கு, கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு. இப்போ கூட ஏதாவது ஒரு சந்தேகம் வந்ததுன்னா அவர் என்ன கேட்பார், நான் அவரை கேட்பேன். இப்போ ஐயாவோட தொடர்பு கொண்டு அவர் சொல்லுவாங்க, ரொம்ப அருமையாக சொல்லுவாங்க பல செய்திகளை. ஒரு பல பேருக்கு ஆசிரியராக இருந்தவர். ஆசிரியரானா உட்கார்ந்து பாடம் எழுதியெல்லாம் சொல்லிக் கொடுத்தவர் இல்லை, ஒரு வழிகாட்டுதலை செய்தவர்கள். பல பேர் என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ யார்கிட்ட கேட்கணும், கலிப்பூங்குன்றவங்கிட்ட கேட்கணும், இல்லைன்னா நானே புரட்டி பார்க்கணும். குழப்பங்கள் அதிகமாக வருது வயதானதுனால. ஐயாவுக்கு 93, எனக்கு 83. 10 ஆண்டுகள் வேறுபாடு இருந்தாலும் அவர்களுடைய உடல் வாகு, அவர்களுடைய மரபு வழி, இதெல்லாம் உடலில் மூளையில் சில செல்களை சாகடிக்க செய்துவிடும். அந்த மறதி இயல்பாக வந்துவிடும். மறுபடியும் அது ரீகலெக்ட் ஆகும். அது உடல் வாகை பொறுத்த விஷயம், உடல் கூரை பொறுத்த விஷயம். ஆகவே ஒரு சிலருக்கு இருக்கிற சிந்தனை ஒரு சிலருக்கு இருக்காது. ஆனால் கடைசி வரையும் அவர் எடுத்த அந்த படம், கோபால் எடுத்த படத்தில் நாம் பார்த்தோம், கடைசி வரையும் எப்படி டான் பேசுகிறார் பாருங்கள். என்னுடைய சகோதரி ஒரு முறை பார்க்க போயிருக்கார் பில்ராத்தில், இந்த அம்மாவை, இவரை. சகோதரியும் அதை எதிர்க்கு உட்காந்துருக்காங்க, மகளும் எத்ராஜில் அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு 300 எழுதி கொடுத்துட்டு இவர் போய் படுத்துட்டார். நீங்கள் எடுத்து போயிட்டுருங்க. இவங்க 2 பேரும் போய் பார்த்துருக்காங்க. எங்கள் அக்கா கேட்டிருக்காங்க குத்தூசியை, அவன் பார்த்தானா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன அது எங்கள் தொண்டை மண்டல வழக்கு. கேட்ட உடனே யாரை கேட்குறீங்க அப்படின்னு இருக்கார் குத்தூசி. உங்கள் தம்பியை கேட்குறீங்களா
அவர்னு பேசுங்க. உங்களுக்கு தம்பி அவர், எங்களுக்கு அவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என் அக்கா ஃபோன் போட்டு எனக்கு உடனே பேசி, என்னப்பா இப்படி பேசுகிறாரு, நீ அவங்கக்கிட்டலாம் அப்படி பேசக்கூடாதுக்கா அப்படின்னு சொன்னேன். அவ்வளவு தெளிவாகவும் ஒரு துல்லியமாகவும் இருக்கக்கூடியவர் அவர். என்னுடைய நண்பர் ஜோதி பிரகாசம் ஒரு மிகப்பெரிய ஆற்றலாளர். அறைக்கு போய் குத்தூசியோடு மிக கடுமையாக சண்டை போட்டிருக்கிறார் கலைஞரை பற்றி. இது முதல் நாள் நடந்திருக்கிறது. நான் எந்த வேலை இருந்தாலும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 6 மணியிலிருந்து இரவு 11 மணி வரை அங்கே இருப்பேன். அந்த வியாழக்கிழமை நான் போகவில்லை. உடனே வைகோவுக்கு ஃபோன் போட்டு, என்னையே கேட்டிருக்கலாம், வைகோவுக்கு ஃபோன் போட்டு ஏன் வியாழக்கிழமை அறைக்கு வரல, நீங்கள் ஏதாவது வேலை வச்சிங்களா அவருக்குன்னு கேட்டிருக்காரு. அவர் ரெஃபர் பண்ணுறதுக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்களா, அவர் வேறு யாராவது தேடிட்டு வந்திருப்பாங்க, அவர் இந்த இசை நிகழ்ச்சி வேறு நடந்துகிட்ருக்கு, அது போயிட்டுருப்பார் அப்படின்னு எதுவும் சொல்லியிருக்காரு. சரின்னு பாலகிருஷ்ணன் வந்தார். வாங்க அவசியமாக பார்க்கணுன்றாரு, நீங்கள் ஏன் வியாழக்கிழமை வரலை அப்படின்னு கேட்டார். ஒன்றும் இல்லைங்க. நேராக போனோம். ரூமுக்கு போன உடனே என்ன ஜோதி பிரகாசம் கலைஞரை ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறார் சார். என் அறையில் ஏன் பேசணும், நான் அவர்கிட்ட வேலை செய்கிறேன். யார்கிட்ட? கலைஞர்கிட்ட. அவர் எனக்கு முதலாளி மாதிரி. இவர் அவரை பற்றியே என்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் தான் சார் சொல்லணும் அப்படி இப்படின்னாரு. அவ்வளோ கோவம்லாம் பட மாட்டார் சார். ஜோதி பிரகாசம் முதலாளி, நீங்கள் அவர்கிட்ட எழுத்தாளராக பணியாற்றுறீங்கலாம் நினைக்கல. அவர் ஒரு இயக்கத்தினுடைய தலைவர், நீங்கள் அந்த இயக்கத்தில் இருக்கிறீங்கன்னு உங்களை கேட்குறாரு. அதனால் நீங்கள் கோவப்படாதீங்க அப்படின்னு சொன்னேன். உடனே கோவப்பட்டு, நீங்கள் அவருடைய தோழர் தானே, அதனால் அப்படி பேசுகிறீங்க, அறையை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். என்ன ஒரு இரவு 10:30 மணி இருக்கும். சரி, நான் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தால் 11:30 மணிக்கு இரவு அவரே ஃபோன் பண்ணுறாரு. மேஸ்திரி லாட்ஜிலேருந்து தான். அந்த லாட்ஜில் இருக்க உரிமையாளர் ஃபோன் பண்ணுறார். ஐயா பேசணும்னு சொல்கிறாங்க. என்ன இந்நேரத்துக்கு இப்படின்னு? இல்லை உடம்பு ஏதாவது சௌகரியமாக? இல்லை அதெல்லாம் நல்லா இருக்காரு, உங்கள்கிட்ட ஏதோ பேசணுமா? என்ன சார் இந்நேரத்துக்கு? நான் தான் வந்துட்டு தானே வந்தேன். அவர் என்ன கோபமாக என்ன வெளியேறுன்னு சொன்னாரோ அதை பற்றி ஃபுல்லாக மறந்துட்டு என்ன கேட்குறாருன்னா, சார் சிவவாக்கியர் பாடல் படித்தேன், அதில் இந்த ஒரு ஃபில்த்தி லாங்குவேஜ் வருது சார், இன்னும் நான் தூங்க போகலை, அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் அப்படின்னாரு. என்னன்னு? சென்னையில் சில பேர் இது மாதிரி பிளாட்ஃபாரத்துலலாம் சண்டை போட்டுக்கிற போது அந்த வார்த்தையை பேசுகிறாங்க அப்படின்னாரு. என்ன வார்த்தை நான் இங்கே சொல்ல விரும்பலை. வாங்க, வருக செல்வேந்திரன், வருக. இப்படி சின்ன குத்தூசி அவர்கள் அந்த அறையில் நிகழ்த்திய சாதனைகள், பேச்சுகள், சமரசங்கள் அநேகம். திருச்சி செல்வேந்திரன் அந்த சதஸுக்கு வந்தால், அந்த அறையில் நடக்கிற மாநாட்டுக்கு வந்தால் ஒரே சிரிப்பு மயமாக இருக்கும். இளவேனில் இவரும் சேர்ந்து விட்டால் இரட்டை நாயனம் வாசிப்பது போல் இருக்கும். என்ன, அதுபோல் இவர்கள் பேசுவார்கள். திருச்சி செல்வேந்திரனுக்குத்தான் இன்றைக்கு ஐயா பழ நெடுமாறன் அவர்கள் சாதனையாளர் விருது வழங்க இருக்கிறார்கள். சாதனையாளர் விருது வழங்குவதற்கு முற்றிலும் பொருத்தமானவர் அவர். இதில் என்ன ஒரு செய்தி என்றால்,
சாதனையாளர் விருது அவருக்கு சின்னக்குத்தூசி அறக்கட்டளை சார்பாக நாம் வழங்கப் போவோமானால் அதை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களா, அதை ஏற்றுக்கொள்வார்களா என்ற நிலையில் நான் ஒருவரை சொல்லவும், கோபண்ணா ஒருவரை சொல்லவும், ராஜசேகரன் திருச்சி செல்வேந்திரனை முன்மொழியவும் 3 பேர்கள் இந்த முறை நாங்கள் தேர்வு செய்ய வேண்டிய நிலைமை இருந்தது. ஆனால் எல்லா நிலையிலும் வைத்து பார்க்கிற போது திருச்சி செல்வேந்திரன் தான் முதல் நிலையில் இந்த வாய்ப்பை பெறக்கூடிய தகுதியுடையவராக நாங்கள் கருதினோம். அதற்கு நான் பார்த்த பார்வையில் அவரை ஒரே ஒரு கருத்தை சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். திருவல்லிக்கேணி தேரடி தெருவில் சுமார் 30-35 ஆண்டுகளுக்கு முன்பு இன்றை போலவே வைணவத்தை பற்றி ஒரு பெரிய சர்ச்சை, தென்கலையா வடகலையா என்பதை பற்றி ஒரு சர்ச்சை. எந்த நாமம் யானைக்கு போடுவது, வடகலை நாமமா தென்கலை நாமமா, ஆண்டாள் பாசுரங்களை முன்னே பாடுவதா பின்னே பாடுவதா, வடமொழி பாசுரங்களை எங்கே செய்வது, வேதம் முதலா தென்வேதம் பின்னா என்பதெல்லாம் பிரச்சனையாக இன்றும் பேசப்படுகிறது, ஏடுகளிலே வந்திருக்கிறது. செல்வேந்திரன் அவர்களுடைய முதல் பேச்சை திருவல்லிக்கேணி தேரடி தெருவில் கேட்டேன். இந்த வடகலை பற்றியும் தென்கலை பற்றியும் பெரிய விளாசல். இன்னைக்கு அவர் பேசுவாரா தெரியாது. இல்லை, அந்த டோன், அந்த வாய்ஸ், அந்த எழுச்சி இருக்கவே முடியாது. ஏன்னா மயிலாப்பூர் மாங்கொல்லையில் பேசுவது வேறு, திருவல்லிக்கேணி தேரடி தெருவில் பேசுவது வேறு. அங்கே இருக்கிற அந்த டா ஷேப்பில் இருக்கிற அந்த அக்ரஹாரத்தில் சிவந்த தொப்பையில் அந்த மேனியில், அந்த திருமேனியில் அவர்கள் நாமத்தை சார்த்தி அவர்கள் வாசற்படியில் படிக்கட்டில் அமர்ந்து கொண்டு அவரது பேச்சை கேட்டதை நான் நேரடியாக கேட்டேன். அவர்களே குலுங்கி குலுங்கி சிரித்தார்கள். அப்படி பேசக்கூடிய ஆற்றல் உள்ளவர். இன்று யாராவது வடகலை பற்றியோ தென்கலை பற்றியோ அப்படி பேசக்கூடியவர்கள் இருப்பார்களா? அப்படி தயார் செய்வார்களா? அப்படிப்பட்ட ஆற்றலை பெற்றவர்களை உருவாக்குகிற திறன் நமக்கு இருக்கிறதா என்றெல்லாம் யோசிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். கொஞ்சம் பேசினா கூட இது ஆபாசம் சொல்லிட்டு ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. யாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த நிலைகள் இருக்கு, உள்ளும் இருக்கு, புறம்பும் இருக்கு. அப்போ எப்போ பாஜக காரனை வெல்றது? இப்படியெல்லாம் நாம் இருந்தா. ஆகவே திருச்சி செல்வேந்திரன் மாதிரி இருக்கிற ஆசான்மார்களின் கருத்தியல்கள் இன்னும் தேவைப்படுகின்றன. அவர்கள் போல் பேசக்கூடியவர்களினுடைய ஆற்றல் தமிழ்நாட்டிற்கு தேவையாயிருக்கிறது. என்னை ஒரு எழுத்தாளர் த லவ் ஆஃப் டஸ்ட், மண்ணாசை என்ற நாவலை மொழிபெயர்த்தவர் சங்கர் ராம் என்று பெயர். 60களில் தேர்தல் வேலை நான் செய்கிற போது அவரை நான் வாழ்ந்த அபிராமபுரம் பகுதியில் சந்தித்தேன். அப்போது அவர் சொன்னார், திமுகவில் பையனாக இருந்துக்கிட்டு அக்ரஹாரத்தில் போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க, நல்ல பையனாக இருக்கீங்க, ஆனால் ஏன் இப்படியெல்லாம் நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னாரு. அதுக்கு எனக்கு அப்போல்லாம் பதில் சொல்ல தெரியல. காரணம் என்னென்னா,
குத்தூசி மாதிரியே இருப்பார் அவர், பட்டைக்கிட்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு. சங்கர் ராமன் பேர். பின்னாடி ஆனந்த விகடனில் நடேசையர், தியாகி நடேசையர்னு அவருக்கு சன்மானம்லாம் கொடுக்க போய் அவர் அதை வாங்க மறுத்த பெரிய தியாகி. ராஜாண்ணாமலைபுரம் பஸ் ஸ்டாண்டில் இறந்து போயிட்டார். அவ்வளோ பெரிய ஆள் எனக்கு என்ன சொன்னார்னா, வீட்டுக்கு வர போவ எல்லாம் என்னை மரியாதையாக நடத்தி எம்ஆர் வெங்கட்ராமனுங்கிற கம்யூனிஸ்ட் தலைவரை எனக்கு அறிமுகப்படுத்தி பெரியார ஈவேரா, உங்கள் அண்ணாதுரை இவங்கெல்லாம் மதங்களை பற்றி நிரம்ப படித்தவர்கள் அவர் சொன்னது. ஆகவே நீங்கள் மதங்களை எதிர்க்க வேண்டுமானால் மதங்களை பற்றி நிரம்ப படியுங்கள். அப்படி நிரம்ப படித்தவர் தான் திருச்சி செல்வேந்திரன். அதை கேட்டிருந்தீங்கன்னா தான் அவரை பற்றியான இது பெருமை தெரியும். அப்போ இதை போல பல விஷயங்கள் செய்திருக்காரு. அது இல்லாமல் இன்னொரு விஷயம், ஐயா அவர்கள் அரசியல் சட்ட எரிப்பை செய்தார்கள். அந்த அரசியல் சட்ட எரிப்பை பற்றி அவர்கள் ஒரு புத்தகம் போட்டிருக்கார்கள். புத்தகம் போட்ட அவங்க பையன் இருக்கானா எழில், புத்தகம் போட்டார்ல, 3 தொகுதி போட்டார். அது போட்டு யாரோ ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து எங்கள் கையில் கொடுத்தாங்க. பசுபதி, தஞ்சை பசுபதி கொடுத்தாரு. புரட்டி பார்த்தேன், திரும்ப கொடுத்துட்டேன். அவரோட பேசினேன், தொலைபேசியில் பேசினேன். அவரால் சரியாக பேச முடியவில்லை. அந்த அரசியல் சட்ட போராட்டம் சம்பந்தமாக அவர்கள் செய்திருக்கிற அந்த நூல் இந்த வாழ்நாள் சாதனை தருவதற்கு ஏற்புடையது மட்டுமல்ல, 3 வாழ்நாள் சாதனைகளை அவருக்கு தரணும். அவ்வளவு சிறப்பான பணியை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த 2 விஷயங்கள், உலகலை தென்கதை, மதத்தை பற்றிய ஆய்வு, 3வது ஐயாவினுடைய அரசியல் சட்ட போராட்டம் சம்பந்தமாக அவர் எழுதிய நூல், இதுதான் அவருடைய வாழ்நாள் சாதனை என்று நாங்கள் கருதுகிறோம். நான் கருதுகிறேன், சின்ன குத்துசி அறக்கட்டளை கருதுகிறது. அதன் விளைவாக நாங்கள் அவருக்கு இந்த வாழ்நாள் சாதனையை ஐயா நெடுமாறன் அவர்கள் மூலமாக வழங்குவதில் பெருமை கொள்கிறோம், பெருமிதம் அடைகிறோம். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.